மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய பேசுபொருள், மனிதநேயம் இன்னும் மரித்து போகவில்லை, இதயமுள்ளவர்கள் இருக்கவும் செய்கிறார்கள் என்றெல்லாம் வார்த்தைகள் புழங்க கேட்கிறோம். என்ன பொருள் இதற்கு? வருந்தத்தக்க பொருள்தான். அநேகமாக மனிதநேயம் மறைந்தே விட்டது என்றுதான் நினைத்திருந்திருக்கிறோம். உண்மை அதுவல்ல என்பதை சென்னையின் ஒவ்வொரு தெருவும் கடந்த ஒரு வார காலமாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. அடையாறும் கூவமாறும் டிசம்பர் 6 போன்ற போலி அச்சங்களை கடலில் கொண்டு போய் கரைத்து விட்டது. இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வணங்கும் கடவுள்கள் பல தெருக்களில் உலவிக் கொண்டிருக்கின்றன, சாக்கடைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. மாமழையில் அனைத்து செடிகளும் அழுகி போயின, மாந்தநேயம் மட்டும் மேலும் மேலும் செழித்து தழைக்க தொடங்கிவிட்டது. இப்படி வரலாறு வாழ்த்துகின்ற பணிகளாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வலர்களை புதிய தலைமுறை சிறந்தாழ்த்தி வணங்குகிறது. அவர்களை ஊக்குவிக்கும் அதே நேரத்தில் இன்னும் மேம்பட்ட சேவைகளுக்காக, சேவையின் தேவைக்கான குறி மையம் தவறாதிருக்க நாம் கலந்துரையாடினால் நலமென்று தோன்றியது. இன்றைய விவாதம் பிறந்தது. பங்கேற்போர்: பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு மு. வெற்றி செல்வன், ஓய்வு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி திரு கல்யாண சுந்தரம், மே 17 இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி, கருத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் திரு வே. மதிமாறன் இன்னும் சில நிமிடங்களில் பங்கு பெறுகிறார். இவர்களோடு நேயர்கள் சுமன், ரமேஷ், முத்துவேல், மற்றொரு ரமேஷ், விவேகானந்தன், சத்யா, ஆனந்த், கோதண்டபாணி, தமிழ்ச்செல்வன், கந்தசாமி, சரவணன், அகிலன். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு திருமுருகன் காந்தி, தன்னார்வலர்கள் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும், இதில் இந்த இரண்டாவது இன்றைய முக்கிய தேவையாக இருக்கிறதோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? இப்போ நம்ம இது வரைக்கும் உணவு கொடுக்கறதுங்க நடந்துட்டு இருந்தது. என்னன்னா உணவு நிறைய பேர் கொடுக்கணும் ஆர்வத்தில் வர்றாங்க. ஒரு சாலையோட ஒரு முக்கியமான இடத்துல நிறுத்திட்டு அங்கிருந்து உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பலர் நின்று வாங்குறது, கூட்டமாக வாங்குவது, இதெல்லாம் நடக்குது. நாங்கள் இதை முழுவதுமாக தவிர்த்தோம். அதில் அது என்ன பண்ணணும், எந்த ஒவ்வொரு வீடும் பாதிக்கப்பட்டோம்னா ஒவ்வொரு வீடும் பார்த்து நேராக நீங்கள் அவர்களோட உட்கார்ந்து பேசி கொடுக்க வேண்டியது கட்டாயங்கள் இருக்குது. என்னால் அவங்க இது வரைக்கும் உணவே இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. இது வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கோ அல்லது ஒரு வாரத்திற்கோ உணவு பற்றாக்குறை, அவர்கள் சமையல் செய்ய முடியாத சூழலில் அவர் உணவு எதிர்பார்க்கும் பொழுது நம்ம அவங்க வீட்டுக்கு சென்று தருவதுதான் முறையாக இருக்கிறது. அதான் அதில் ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கின்றோம். பகுதி வீடுகளே இல்லாத நிலைமையை தானே நீங்க பாக்குறோம். நீங்க நீங்க அந்த மாதிரி இடத்துல, அதாவது என்னன்னா, ஒண்ணு தண்ணி நிறைய இடத்துல சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல உள்ள மெயின் ரோட்ல இருந்து உள்ள போகணும், ரொம்ப தூரம் உள்ள போனாதான் இருக்குது. அந்த இடங்கள்ல 2 நாள் 3 நாள் சாப்பாடு போகாத இடங்கள்லாம் நாங்க பார்த்து கொடுத்துருக்கோம். இல்லது முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்க மக்கள் நேரம் முகாம்ல போய் உட்கார்ந்து பேசி கொடுக்க வேண்டியது இருக்கு. நாங்க மோதிர கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நிறைய ஒருத்தரை திரும்ப திரும்ப வாங்குவதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. தங்களுக்கு வேணுங்கிறது வாங்கணும். ஏனென்றால் அவங்க இப்ப இல்ல, அவங்க நவம்பர் மாத ஆரம்பத்திலிருந்து இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் பெரிய அளவு நிவாரண உதவி சேராத பொழுது கிடைக்கிறதெல்லாம் சேர்த்துக்கணுன்ற ஒரு பயம் அவங்க எல்லாத்துமே வந்த பொழுது என்ன பண்ணனா, நாங்க அவங்கள இருந்து ஒரு குழுவை உருவாக்கி நீங்களே கொடுங்கன்னு சொல்லி அவங்க கையில ஒப்படைச்சோம். அப்ப அவங்க ரொம்ப சரியாக யார் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து மீதி பொருட்களை எங்ககிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கடந்த ஒரு மாத காலமாக தீபாவளி சமயத்தில் ஆரம்பித்த மழையில பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் இன்னும் எங்களுக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறதும், இது தேவை அதிகமா இருக்கும் திரும்பி கொடுக்கறதும் அது ஒரு நேர்த்தியும் இருக்கிறது. ஆக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஏதோ அவங்க சாப்பாடு இல்லை, நம்ம போறப்ப சாப்பாடு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நம்மளுடைய தன்மை உள்ள அளவில் சரியானதா இருக்கா, கொடுக்கின்ற முறை என்பது அவர் நேரா பார்த்து கொடுக்க வேண்டியது என்பது மிக முக்கியமானது. இரண்டாவது, சுகாதாரம் சம்பந்தமாக பேச வேண்டிய விஷயங்கள். அப்புறம் உணவு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருந்த மாதிரி, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவனுக்கு காலையில சாப்பாடு தன் குடும்பத்துக்கு கிடைக்குதா, மத்தியானம் யார் கொண்டு வர போறா, இரவு யார் கொண்டு வர போறான்னு பார்த்துட்டே இருந்தானா அவன் குடும்பத்தை திரும்ப கட்டி எழுப்புவதற்கான நேரம் அவனுக்கு இருக்கிறதே இல்லை. அதற்கு மாறாக இப்ப உணவெல்லாம் கொடுத்துட்டோம். இதுக்கு பிறகு அந்த குடும்பம் அடுத்த ஒரு மாத காலகட்டத்திற்கு தங்களது குடும்பத்துல பசியை பற்றி கவலை இல்லாமல் செய்வதற்கான குறைந்தபட்ச ஒரு மளிகை சாமான்கள், நான் என் குடும்பத்துக்கு சேர்க்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய அதே மளிகை பொருட்களை இன்னொரு குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை கட்டாயமா பார்க்கணும். இது எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த சிறு சிறு தொழில் செய்தவர்கள், ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க, சின்னதா லேத்து பற்ற வச்சிருப்பாங்க, சின்னதா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அத்தனை சாமான்களும் வெள்ளத்துல அடித்து போகப்பட்டிருக்கு. அவங்களாம் 15 வருஷமா உழைச்சி, ஏன்னா இவங்க எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்ஷன்ல இருந்து வரக்கூடியவங்க. இவங்களுக்கு வங்கியிலிருந்து கடனோ வேற இங்கிருந்து கடனோ வந்தது கிடையாது. இவர்களோட உழைப்பிலிருந்து சேமித்து 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 உருவாக்கிய மூலதனம். அந்த மூலதனம் மொத்தமா அழிஞ்சிருச்சு. ஒரு 10க்கு 10 கோடி மளிகை கடையில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் பொருள் அழிஞ்சதுனால் அந்த 2 லட்சம் ரூபாய் என்பது அவருக்கு அடுத்து 20 வருட உழைப்பாக நிற்கிறது. அந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிதி உதவி அரசாங்கத்திடமிருந்து பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது என்னன்னா, அவர்களுக்கு வட்டி இல்லாத, அவர்களுக்கு வேணுகின்ற, அதாவது என்னன்னா அவங்களுடைய தொழிலை நடத்துவதற்கான ஒரு மூலதனத்தை பெற்று தருவது என்பது முக்கியம். இரண்டாவது,
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் வர வேண்டிய நிதி என்பது சரியான முறையில் போகிறதா என்பதை பார்ப்பதற்கான கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்தோட இருக்கு. மூன்றாவது விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தா நீங்க குறுக்கிடலாம். அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிலவரம் வந்துருச்சா, அல்லது இன்னும் சற்று நாட்களுக்கு உணவை அங்கங்க கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கா? நீங்க பார்த்த வரைக்கும் சொல்லுங்க சார். நான் வேளச்சேரி பகுதி ராமநகர் பகுதியிலேருந்து வர்றேன். வேளச்சேரி டிசம்பர் 2லேருந்து எங்களுக்கு ரீச் ஆனது எங்களுக்கு ஃபுல் தண்ணி இருந்தது. தண்ணி இருந்ததுக்கு யாருமே தொண்டு நிறுவனங்கள் நீங்கள் பண்ணுற பணிகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆனால் எங்கள் பகுதியில் எங்களுக்கு ரீச் ஆனதுன்னா நாங்கள் 3 நாள் கரண்ட் இல்லை. நாங்கள் வெளியில் போகிறதுக்கான அறிகுறி எதுவுமே கிடைக்கல. எங்கள் பக்கத்து வீட்டில் கேட்கணுன்னா அவங்களும் அதே சுச்சுவேஷன் தான். தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் ரோடு வரைக்கும் வர்றாங்க, வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறோன்னா கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது. யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியறதில்ல. நாங்கள் அப்படி கேட்குறப்போ 3 நாள் கழித்து எங்களுக்கு படகுக்கு ஒவ்வொரு படகுமே 10 ரூபா பே பண்ணி எங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு வழி இல்லை, யார்கிட்ட கேட்குறோன்னு தெரியல. ஆனால் என்னென்னா அங்கே தொண்டு நிறுவனங்கள் 80% தொண்டு நிறுவனங்கள் என்னன்னா மெயின் ரோடையே நின்றுட்டு அப்படியே போயிடுறாங்க. அங்கே இருக்க மக்கள் அந்த ஒரு லெவலில் இருக்க மக்கள் சாப்பாடு கிடைச்சா போதும் அதை அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறாங்க. எங்களை மாதிரி மக்களுக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆப்ஷன் இல்லாதனால அந்த மெயின் ரோடு வரைக்கும் வர தோணுச்சு இல்ல, அதுவே வணங்கத்தக்க செயல் தான். நீங்க சொல்றது ஃபைன் டியூனிங்காக சொல்றீங்க, புரியுது. திரு கல்யாணம், உங்க கருத்து என்ன? அவர் சொல்றது சரிதானா? நான் பல தொண்டு நிறுவனங்கள்கிட்ட நான் பேசினேன். நம்மளுடைய சில மாணவர்களே ஆர்வமாக போய் வேலை செய்தவர்களும் இதை ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு முக்கியமாக உள்பகுதிகளில் சில பகுதிகளுக்கு போல் மெயின் சாலைகளில் போச்சுன்னு. இதில் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொண்டு நிறுவனங்கள் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அது தேவை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது தெரியும் லோக்கல் ஏரியாவில். ஏன்னா தொண்டு நிறுவனங்கிறது ஃபார் த டைம் பீயிங் ஹூ கம் ஃபார் திஸ் பர்பஸ், பிகாஸ் தே மே நாட் பி நோயிங் எந்த இடத்துல யாருக்கு போய் சேரணும், யாருக்கு இது மக்களுடைய பிரதிநிதிகளோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அரசாங்க அதிகாரிகளோ அவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டியது. இது சில இடங்களில் நடந்திருக்கு, சில இடங்களில் இது எதிர்பாராத ஒரு இது. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் சச் எ மானுமெண்டல் கிரைசிஸ் விச் வி ஹவ் சீன். ஸோ இதுதான் என்னுடைய இது. ஆனால் இந்த இதில் என்னென்னா முக்கியமானது நீங்கள் சொன்னது போல் ஒரு லவ் ஃபார் ஹியூமனிட்டின்னு இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது சென்னை மக்களுக்கு. ஏன்னா ஒரு ஆர்மி அதிகாரி அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த தில்பீர் சிங்னு ஆர்மி அதிகாரி சொல்கிறாரு, பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன் கிரைசிஸ் இதுக்கு, இங்கே வந்த தொண்டு நிறுவனங்களும் இங்கே இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை துடிப்பு பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கு மேலே தொண்டு நிறுவனங்களும் அவருடைய இளைஞர்களை சந்தித்த இங்கே தான் அப்படின்னு. அதை தவிர முக்கியமாக மனிதனை எந்த விதமான மத ஜாதி இல்லாமல் ஒரு முக்கியமாக ஒரு பாய் கொடுத்த அமீர்பாயாக இருக்கட்டும், படுக்கை கொடுத்த ஆண்டனியாக இருக்கட்டும், உணவு கொடுத்த ஜெயனா இருக்கட்டும், உடை கொடுத்த சிங்கா இருக்கட்டும், தண்ணீர் கொடுத்த மார்வாரியாக இருக்கட்டும், இடம் கொடுத்த கோயில் கண்ணீரில் தோட சொல்கிறேன். இருந்தாலும் சென்னையில் மனிதநேயம் இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி காமிச்சு. அந்த தெரு வரைக்கும் சென்றவர்கள், தெருவுக்கு உள்ளேயும் போனவங்களை நீங்கள் மனதார பாராட்டினீங்க. தெருவரைக்கும் போனாங்கன்னு அவர் சொன்னாரு. அந்த தெருவரைக்கும் கூட அப்ப அரசு இயந்திரம் போகவில்லையோ? இந்த ஆண்டனியும் இந்த அக்பரும் இந்த ராபர்ட்டும் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த அரசாங்கத்தை விட ஒரு நல்ல தொண்டு நிறுவனமாக மக்களே தேர்ந்தெடுத்து அரசு அவங்கள்ட்ட கொடுத்துடலாமோ? இல்லைங்க, இந்த கிரைசிஸ் இதில் நம்ம குறை சொல்றதோ அல்லது குறைய இது பண்ணுறதோ கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் நம்மளுடைய நாட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 28 சின்ன யூரோப்பியன் கண்ட்ரிஸை போட்டால் ஒரு இந்தியா. இது தமிழ்நாட்டில் இது எதிர்பாராத விதமாக நடந்த இதில் இந்த மாதிரி ஒரு மேஜர் கிரைசிஸ் கிடையாது, புதுமையானது. இதில் அரசாங்கத்து நான் குப்பன் சுப்பன் எங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை போன்ற அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்கன்னு நம்பிக்கையில இருக்கிறோம். இல்ல, கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத, நாங்க வேணா எதிர்பார்க்காம இருந்துட்டு போறோம். அதிகாரிகள் நீங்க எதிர்பார்க்கலையா? இல்லைங்க, அவங்களோட என்ன செய்ய முடிந்ததையோ செய்திருக்காங்க அரசாங்கம். இந்த மாதிரி கிரைசிஸ்ல பேருந்துகளை பேருந்துங்களை இலவசமாக கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் இயங்கலைன்னா உங்களுக்கு தண்ணீர் வடிந்த உடனே 24 மணி நேரத்தில் உங்களுக்கு மின்சாரம் இருக்காது. ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா நம்மளுடைய விமானங்கள் இயங்கியிருக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நான் சொன்னது போல டெபிஷியன்சி காலகட்டங்கள்ல இந்த ஒரு மேஜர் கிரைசிஸ்ல என்னுடைய இது என்னன்னாக்க, நம்மளுடைய மக்களை தேர்ந்தெடுத்த லீடராக இருக்கட்டும், அந்த இதில் நம்ம டிமாரலைஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஆல் ஸ்டாண்ட் பிஹைண்ட் த பீப்புள்ஸ் எலெக்டட் பர்சன் தான் என்னுடைய கருத்து இந்த நேரத்தில்.
டிமாரலைஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த அறிவுரை கூட பாதிக்கப்பட்ட மக்கள் மேலதான் வந்து விழுது இல்லையா? இல்லைங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் மேல வந்து விழல. நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் எவ்வளவு செய்யணுமோ செய்யறாங்க. அதுக்கும் சேர்ந்து இது வந்து பிரிவினைப்படுத்தி பேச வேண்டிய காலம் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. யார்கிட்ட கேட்பீங்க? 7.5 கோடி மக்கள்கிட்ட நீங்க அந்த வேண்டுகோளை வைக்கிறீங்க. வேண்டுகோளை 7.5 கோடி மக்களுக்கு வைக்கலைங்க. நம்மளுடைய என்ஜிஓக்களை பாராட்ட வேண்டியது இருக்கு. அரசாங்கத்தில் எவ்வளவு கார்பரேஷன் அதிகாரிகள் 24 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. வேலை செய்யாதவங்க இருக்கட்டும், எல்லா இதுலயும் உங்களுக்கு இந்த புறமும் இருக்கு அந்த புறமும் இருக்கு. பாராட்டுறவங்களை மனம் திறந்து பாராட்டலாம், விமர்சிக்க வேண்டியவர்களை சும்மா விட்டு விடக்கூடாது. நீங்களும் துணை நிக்க. இல்ல கண்டிப்பா கண்டிப்பாக நிச்சயம் கண்டிப்பாக. என்ன மக்களோட துயரத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக. வாங்க மதிமா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ தன்னார்வலுடைய வேலை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ காலம் இவர்களை செய்ய போகிறார்கள்? இப்போ வந்துட்டு சார் சொல்கிறது வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் இவங்க தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணும் போல இருக்குது. ஆக இது எவ்வளவு காலம் நடைமுறை சாத்தியமான விஷயம். அந்த இடத்தில் தான் அரசை நாம் விமர்சிக்க வேண்டிய நிலை வருகின்றது. அரசை நாம் விமர்சிக்கிறோம், டிமாடரைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனா அது எங்களுக்கான ஆசை இல்லை. காலையில் எந்திரிச்சு யாரை சத்தியம் பண்ணிட்டு வரமா இன்னைக்கு அரசை நம்ம விமர்சனம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்லை. இயல்பான நிலை, மக்களுடைய கோபம் அப்படி இருக்கு. அரசு எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல, எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியே செய்யல அப்படிங்கிற இன்றைய தலைப்புக்குள்ள மீண்டும் வந்து இன்றைய தலைப்புல தான் நான் சொல்றேன். இந்த தன்னார்வலர்கள் எதிர்காலத்தில் எப்படி செயல்பட போகிறார்கள்? இப்போ நீங்க செயல்படுகின்ற போதே அரசு இயந்திரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அது இந்த தேவை உங்களுக்கு இருக்கு. வெறும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு உணவை டிஸ்ட்ரிபியூட் பண்றதோ இல்ல உடைகள் கொடுத்து போடுறது மட்டும் வேலை அல்ல. அந்த பகுதியில் அரசு இயந்திரம் பழுதாக இருந்தால் அது சீர் செய்ய வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல மோசமா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் போய் சேரல, இங்க அரசாங்கட்டும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி பண்றதுக்கு தயாராக கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. எல்லா அதிகாரிகளும் நம்ம மோசமாக சொல்ல, செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. அப்ப அந்த அதிகாரிகளோடு சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுவது எப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு பகுதி இருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தெரு இருக்குது அப்படின்னா அந்த தெருவை அதுக்கான விஏஓ தாசில்தாரோ ஏதோ ஒரு ஆபீசர் எடுத்துக்கோங்க. நீங்க செஞ்சீங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி முயற்சிகளுக்கு வந்துட்டு பல்வேறு நாங்கள் தொடர்பு கொண்டோம். நம்ம பல்வேறு நண்பர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்பு அவர்கள் தயார் இல்லை அப்படிங்கிறதான் பிரச்சனை. இங்க அரசு அதிகாரிகள் தன்னார்வலர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது விரும்பவில்லை. அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க பொருட்கள் கொண்டு வரீங்கன்னா எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அது எங்கள் மூலமாகத்தான் பட்டுவாடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு நொடி, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் தன்னார்வலர்களின் பணி அரசை செயல்படாத அரசை ஒரு பகுதியில் இருந்தா இயங்க வைக்கணும்னு சொல்றாங்க. உங்களை எத்தனை பேர் தன்னார்வலர்களா இதுல பணி செஞ்சிருக்கீங்க? கை உயர்த்த முடியுமா? இந்த பெருமழையில சர்வீஸ் பண்ணவங்க அநேகமாக அத்தனை பேரும். நீங்க அந்த சொன்ன அந்த உத்தியையோ அவர் சொன்ன அந்த வேலையோ செய்ய முனைஞ்சீங்களா? யாராவது ட்ரை பண்ணீங்களா? இந்த இடத்துல அரசாங்கம் செயல்படாமல் இருக்குது, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நேராக போய் போராடின, அப்படி ஏதாவது அனுபவம் உண்டா உங்களுக்கு? இருந்தா சொல்லலாம். மைக் கொடுங்க. அதாவது போன செவ்வாய்க்கிழமை நல்ல மழை வந்து ஊருவனா தள்ளி வந்தப்போ குடுவாஞ்சேரியிலேருந்து என் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அப்போ அவருக்கு வந்து உடனடியாக தேவைப்படுது. எங்களை சுற்றி ஒரு 40 குடும்பம் இருக்குது. எங்களுக்கு உடனடியாக தண்ணீர் அதிகமாகிட்டு, தண்ணியோட அளவு வந்து அதிகமாகிட்டே வருது. குடும்பம் வந்து நாங்கள் மொதல் மாடி தான் இருக்கோம், எங்கள் வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனடியாக 101க்கு ஃபோன் பண்ணுறேன். 101க்கு அவசர உதவிக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு, நீங்கள் உங்கள் பகுதியோட கவுன்சிலரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், எங்கள்கிட்ட இந்த உதவி கேட்க முடியாது, நீங்கள் உங்கள் பகுதியோட கவுன்சிலரை தொடர்பு கொள்ளுங்கள், அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக அரசோட உதவியன், அதாவது மழை பெஞ்சு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பாதி இடத்துல வந்து மின் இணைப்பே கிடையாது. உதவி எண்கள்லாம் வந்து வேற ஒரு நண்பர் மூலியமாக கிடைச்சிது. இப்போ அந்த உதவி எண்கள் மூலமாக அரசோட உதவி எண்களான ஒவ்வொரு எண்ணையும் கூப்பிட்டு பார்த்தப்ப பல இடங்களில் வந்து தொடர்பே பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியல. யாரை தொடர்பு கொள்றதுங்கிற ஒரு இது எந்த ஒரு வழிமுறையுமே அரசாங்கம் வந்து கொடுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது நான் யார் வந்து அந்த நேரத்தை தொடர்பு கொள்றது? அரசு இயந்திரம் பல இடங்களில் வந்து மக்கள் இப்போ வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மக்களோட தொடர்பு சாதனங்கள் முற்றிலுமாக வந்து முடக்கப்பட்டிருக்கு. இப்போ மக்களுக்கு வந்து எந்த முறையில் அரசாங்கம் வந்து அந்த வேலையை செய்யக்கூட முடியல அப்படின்னு சொல்றீங்க. சரி, இதுக்கான பதில நீங்க சொல்றதுக்கு முன்னால திரு மதிமாறன், இந்த தன்னார்வலர்களை நாம் வேண்டிய மட்டும் பாராட்டிட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். இப்போ அந்த ஃபைன் டியூன் பண்றதுக்காக, இன்னும் மேம்பட்ட சேவையை அவங்க தருவதற்காக, இப்போ உணர்ச்சி இருக்குது, பணம் இருந்தது, உடனடியாக என்ன சாப்பாடு தானே இருக்காது அவங்களுக்கு, 1000 பிரெட் பாக்கெட் வாங்கியாச்சு, உடை இருக்காதா, 1000 உடைகள் வாங்கியாச்சு, போர்த்திக்க கம்பளி போர்வை இருக்காதா, 1000 போர்வை வாங்கியாச்சு. இந்த நினைப்பிலேயே இந்த செயலையே ஒட்டுமொத்தமாக ஒரு 100 பேரும் செய்யறாங்க. அதுல ஒரே இடத்துல கொண்டு போய் பொருட்கள் குவியுது. வேதனைக்குரிய விஷயம், திரும்பவும் அதே சாம்பார் சாதமா அப்படின்னு கீழே கொட்டுறாங்கன்னு குறைகளும் வந்தது. அவர்களை சொல்லி பிழையே இல்லை. அவருடைய மனநிலை அப்படி. அவர்கள் அடித்தால் கூட உதைத்தால் கூட நாம் தாங்கிக் கொண்டு சேவை செய்ய வேண்டிய நேரம் தான் இதுங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் போர்வையை கொண்டு போய் விற்கிற நிலைமை கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அது காரணம் அவங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிறவங்களா பார்த்து அடுத்து இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அந்த ஒரு குறைபாடு இருக்கிறதாக சிலர் நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா உங்க பார்வை? முதல்ல இந்த பெருமழை இல்லை இந்த பெரும் வெள்ளம்
நமக்கு என்ன பாடம் சொல்லுது? பெரிய அவலம், பெரிய சோகத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் இதிலிருந்து இதை என்ன அம்பலப்படுத்துது, இது என்ன நமக்கு படிப்பினை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இங்கே நிர்வாக முறை என்பதே இல்லை அப்படிங்கிறத இது அம்பலப்படுத்துது. ஒன்று. இன்னொன்று, ஆக்கிரமிப்புகள் எவ்வளவு இருக்குதுங்கிறதுக்கெல்லாம் தண்ணி போன இடம்லாம் அரசு மூடி மறைத்து, வெவ்வேறு நிறுவனங்கள் மூடி மறைத்த இடங்களை எல்லாம் தண்ணி போய் அடையாளப்படுத்தியிருக்குது. இதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு வெள்ளம் போய் அதை அம்பலப்படுத்தியிருக்குது. இது போக இந்த நிர்வாகம் எந்த வகையிலும் செயல்படுவதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பே நம்மகிட்ட இல்லை. ஒரு சாதாரண இடத்தில் கூட ஒரு அரசு நிறுவனம் போய் செயல்றதுக்கு ஆட்பலமோ பொருட்பலமோ அல்லது எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல ஒரு தண்ணி உள்ள பூந்துச்சு மடை மாற்றி விடணும்னா அதுக்கு ஒரு ஆளை நகராட்சியிலிருந்து ஒருத்தரை கூப்பிடணும்னா ஆள் இல்லை. அந்த ஆள் வந்தாலும் அவருக்கு மம்முட்டி கூட இல்லை. ஒரு சாதாரண விவசாய வேலை செய்வதற்கான மம்முட்டி விஷயம் கூட நகராட்சியில இருப்பு இல்லாத போது ஒரு பெரும் மழை எதுவும் செய்வதற்கு முடியாத அரசுங்கிறத விடவும் செய்வதற்கு எதுவுமே இல்லாத அரசா இது இருக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இவ்வளவு இப்ப இங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பத்தி பேசும்போது இவங்க ஏன் அங்க செயல்படுறாங்கன்னா, அரசு எங்கெல்லாம் செயல்பட முடியாம போதோ அங்கெல்லாம் தன்னார்வம் தானா எழுந்து செயல்படுறாங்க. யாரும் அங்க இல்லை அவங்கள கை கொடுக்கறதுக்கு, யாருமே அவங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கும் போதுதான் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் அவங்களா போய் அங்க இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறத எடுத்துக்க கூடாதா? 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கிற தன்மைங்கிறது இல்லை. இப்ப இன்னொன்னு சொல்லணும், இதுல என்ன விஷயங்கள் இதை அம்பலப்படுத்தி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள், இது ஆளும் கட்சியின் செயல்பாடு குறைன்னு மட்டும் நான் பார்க்கல, பெரும்பான்மையா இருக்கிற எதிர்கட்சிகளோட செயல்பாடும் இப்படிதான் இருக்குது. ஆளுங்கட்சி போலவே தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிக்குது. அந்த தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல அரசு நிறுவனங்கள், மக்கள் போராடுறாங்க. அரசு நிறுவனங்கள் வரவே இல்லை. ஒரு நகராட்சி வரல, நிர்வாகம் வரல, கார்பரேஷன் வரல, அதிகாரிகள் வரல, ஆளுங்கட்சி மந்திரிகள் யாரும் வராத போது நிர்கதியா அந்த மக்கள் 2-3 நாள் நிக்கிறாங்க. அவங்களே போராடிக்கிட்டு இருக்கும் போது கூட எதிர்கட்சியாக இருக்கிற கவுன்சிலர்கள் முக்கியமானவர்களும் அவங்ககிட்ட போராட்டத்தில் கலந்துக்கல. மாறாக இந்த போராட்டத்தை எடுத்து நடத்த வேண்டியது எதிர்கட்சிகள் தான். இது வரைக்கும் எந்த இடத்திலும் அரசை அம்பலப்படுத்தி எந்த எதிர்கட்சிகளும் போராடவே இல்லை. மக்கள் தான் போராடி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம் என்ன அம்பலமா இருக்குன்னா, ஆளுங்கட்சி கவுன்சிலர்களும் எதிர்கட்சி கவுன்சிலர்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. தலைமை நிர்வாகம் சரியா செயல்படல, அரசு சரியா செயல்படலன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இப்போ இல்லை, எப்பவுமே நகராட்சிக்குள்ளார கவுன்சிலர்கள் சண்டை பேதம் இல்லாமல் எப்படி ஒத்துமையா இருந்தாங்களோ, இப்பவும் இந்த அரசு செயல்பட முடியாத அரசாக இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கிற கவுன்சிலர்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் இயங்குறாங்க தவிர மக்களோட சேர்ந்து இயங்குவதில்லை. இந்த பெரும் மழை, இந்த பெரும் வெள்ளம் எதையெல்லாம் அம்பலப்படுத்திருக்குன்னா, அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்திருக்கிறது. எல்லா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளை அம்பலப்படுத்திருக்கிறது. அதை விடவும் கடவுள் எல்லாவற்றுக்கும் நன்மை செய்வார்னு சொன்னா, இந்த பெருவெள்ளத்தையும் பெருமழையே கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு. கடவுளையும் தாண்டி மக்கள் மகத்தானவர்கள் என்பதை இந்த பெருமழை நிரூபித்திருக்கிறது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாகட்டும், தன்னிச்சையாக வந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதர்களாகட்டும், கடவுளை விடவும் சிறப்பானவர்கள் அப்படிங்கிறது இந்த பெருமழை நிரூபிச்சிருக்குது. இந்த ஏரி பகுதின்னு தெரிஞ்சே நிலம் வாங்கி வீடு கட்டின பொதுமக்கள் அம்பலப்படுத்தலையா அந்த மழை? அதுவும் அம்பலப்படுத்தி இருக்குது. இன்னொன்னு, பொதுமக்கள் வாங்கினாலும் அந்த ஏரியில் நிலம் வாங்கின விஷயங்கள்ல அப்ரூவ்டு கொடுத்தது, ப்ராசஸ் பண்றதுன்னு பாத்தீங்களா, ஸ்ட்ரக்சர் நிர்வாகம், அதுதான் அவங்களை வாங்க வைக்கிது. மீண்டும் அங்கதான் அம்பலப்படுது. ஆமா, ஏரியில் நிலம் வாங்கினது கூட பாத்தீங்கன்னா அவங்க யாதவ ரொம்ப மலிவான விலைக்கு வாங்கிடல, கோடி கணக்கில் வாங்கியிருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏரியோட விற்பனை செய்யப்பட்ட ஏரி இடம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க சாதாரண நினைக்குமா சில லட்சங்கள் கூட கிடையாது, சில கோடிகளுக்கு விற்கப்பட்டு. வீட்டுல தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்பதான் தெரியும் தண்ணியில தான் வீடு இருக்கும். ஆமா, கோடி ரூபாய். பல சந்தேகங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். மக்கள் மேடை தொடர்கிறது. நேர்கிட்ட யார்கிட்ட மைக் இருக்கு? அடுத்த கேள்வியா கேட்கலாம். சத்யாவா கேட்க. அதாவது இந்த மழை வெள்ள பாதிப்பில் பல இடத்துல பேசினது, இவங்க இந்த மழையோட இதோட எங்கள் பிரச்சனை தீர்ந்துட போகிறதில்ல, அடுத்த வருஷமும் வரும், இது தொடர்கதையாக தான் இருக்கும். இந்த வருஷம் வந்துருச்சு, நீங்களாம் உதவிட்டுறீங்க, வருடம் எங்களுக்கு யார் உதவுறது? இது இப்போது என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த சென்னை வெள்ளத்துக்கு செம்பரம்பாக்கம் ஏரியில் நீரை திறந்து விட்டது தான். ஆனால் இது ஒரு பக்கம் நம்ம திறந்து விட்டோன்னு இன்றைக்கி திறந்து விட்டதால் இவ்வளோ சிக்கல்னா, தொடர்ந்து விடாமல் இருந்தால் ஒருவேளை இந்த தீபாவளிக்கு பின்பு அந்த பெருமழை பெய்யலைன்னா கோடை காலத்துக்கு நமக்கு தண்ணி இருந்திருக்காது. அப்போ இது ஒரு அரசு கூட முடிவெடுக்க முடியாத சூழல். திறந்து விடுறதா இல்லை தேக்கி வைக்கிறதா? அப்போது இதில் எப்படி எதை வச்சு நம்ம முடிவு வைக்கிறது? ஒரு வானிலை அறிக்கை வச்சு தான் நாளைக்கு மழை வருமா. ஆனால் ஒரு 5 வயசு பிள்ளைக்கு கூட அந்த வானிலை அறிக்கை மழை சொல்றீங்க இல்லை, ஒரு வானிலை அறிக்கை கூட அதை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் வானிலை அறிக்கைங்கிறது ரொம்ப பொய்த்து போகுது. இன்னைக்கு பெய்யுதுன்றாங்க, இந்த கடைசி 3 நாள் பெய்யவே இல்லை. அது இருக்கட்டும். இதுல தன்னார்வலர்களுடைய பங்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது?
அவங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற சேவைகள்ல நீங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் இப்படி சிறப்பா செய்யலாமே என்ற கருத்து உங்ககிட்ட இருக்கு, ஏதாவது இருக்கா? இல்ல அவங்க கேட்கறது இதுதான், இதோட முடிஞ்சு போறது இல்ல. அடுத்த வருஷம் திரும்ப இந்த மழை வரும், அப்போ எங்களுக்கு வந்து நிவாரண உதவி இல்ல, முதல்ல இந்த மழை வெள்ளத்துக்கு நிரந்தர தீர்வு தான் வேணும். அப்போ வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு அடுத்த வாரம் வந்து ரமணன் வந்து பணி ஓய்வு செய்யப்படுறாங்க. இப்பதான் கேள்வி கேட்குறாங்க, ஏன் உங்களோட வானிலை வந்து துல்லியமா இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல அமெரிக்கால தான் எங்களுக்கு வானிலை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அப்போ இங்க நம்மளோட செயற்கைக்கோள் என்ன செஞ்சுக்கிட்டு புரியுது. அது பொதுவான பிரச்சனை, நம்ம அடுத்து பேச வேண்டியதை சொல்றீங்க. இப்ப குறிப்பிட்டு தன்னார்வலர்களை பத்தி என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்க கேட்கலாம். சார், எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இப்போ செம்பரம்பாக்கம் தண்ணியை திறந்து விட்டா அடையாறு பக்கம் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க, கோட்டூர்புரம் பக்கம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இது வந்து 1976 நடந்திருக்கு. நம்ம அரசு என்ன பண்ணுதுன்னா, எல்லா அரசுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பருவமழை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணினுக்கிறாங்க. இப்போ அரசுக்கு இந்த மழை இயற்கை என்ன சொல்லியிருக்குன்னா, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வரும்போது உங்களை எல்லாரையும் அடையாளம் காட்டுவோம். அரசியல்வாதியை மட்டும் இதில் அடையாளம் காட்டுறதில்லை, மக்களையும். பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுறவனையும் பணக்காரனையும். இந்த மழை வந்து எல்லாரையும் சீடர் காலனி ஒன்று இருக்குது சென்னை சைதாப்பேட்டில் கோர்ட்டுக்கு பின்னாடி. அங்கே எல்லாருமே பணக்காரன்னு சொல்கிற ஆட்கள் தான். அவங்க வீட்டிலலாம் இவ்வளோ தண்ணி. அங்கே ஒரு சிக்கல், இப்போ அவர் சொன்னதை வச்சு மேல் ஒரு நடுத்தட்டு மக்கள் அல்லது அவர்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு சார், சங்கடமா இருக்கு சார் சொல்றாங்களே, அந்த நினைப்பு தேவையா? சக மனிதன் நம்ம உறவுன்னு அவங்க நினைக்க வேண்டியதானே? இது என்னன்னா, அவங்க அடி மனசில் இருக்கிற இது, நான் எப்பவுமே உங்களோட பெரிய ஆள், நான் தான் கொடுக்கணும், உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் எந்த பிரச்சனைக்கும் இவங்க போராடணும் கிடையாது, தெருவில் இறங்கி வந்தவங்க கிடையாது. உதாரணத்துக்கு ஈடு பிரச்சனையே சொல்லலாம். இவங்களாம் எப்பவுமே குரல் கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் போது அரசு சரியில்லைன்றாங்க. அரசில் இருக்கவங்க இத்தனைக்கும் அவங்க சரி. அப்போ ஒரு தன்னார்வலர் எப்பவுமே தன்னார்வலராக இருக்கு. இவர் சொன்ன செய்தியில் ஒரு முக்கியம், நீங்களும் அதை கொண்டு போனீங்க. இந்த மழை இந்த வெள்ளம் இன்னொரு சமூக நீதி அரசியலில் ஒரு பாடம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக சாக்கடை அள்ளுகிற தோழர்களை குறித்து, அந்த தொழிலாளர்கள் குறித்து பொதுவான நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர ஒருத்தர் மனோபாவம் என்னன்னா, அவங்க இழிவானவங்க, சாக்கடையெல்லாம் இறங்குறாங்கன்னு இருந்துச்சு. இந்த மழை சென்னையே சாக்கடையாக மாற்றி யாரெல்லாம் உயர்வானவர்களாக மூக்க சுழிச்சுக்கிட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் சாக்கடைக்குள்ளே தள்ளி இருக்குது. இன்னைக்கு இது என்னன்னா, இந்த இன்னைக்கும் கூட இப்போ சாக்கடை அள்ளுவதற்கு மேற்கு மாவட்டத்திலிருந்து அதிகமான தொழிலாளர்கள் இங்கே கொண்டு வர போறாங்கன்றதுல கூட ஒரு சமூக நீதி அரசியலின் எதிர்ப்பு பின்னணி இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலம் அள்ளுவது சாக்கடை சுத்தம் செய்வதற்குன்னு சொல்லி அது சார்ந்த தொழிலாளர்கள் தான் அங்கிருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மோசமான அணுகுமுறையா இருக்குது. இப்போ இங்க இருக்கிற பகுதிகளில் அந்த வாலண்டரிஸ், இங்க இருக்கிற நடுத்தர ஒவ்வொரு நகர்லயும் இருக்கிற அந்த குடியிருப்புகள் இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சுத்தப்படுத்தணுமே தவிர, எப்போதுமே காலகாலமாக சுத்தப்படுத்துவதற்குன்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதி மக்களை வெவ்வேறு நகராட்சியிலிருந்து அவங்களை கொண்டு வந்து இந்த மோசமாக கொண்டு வந்த சூழல்ல இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்படாத அந்த மக்களை கொண்டு வந்து இங்க பணி செய்ய வைப்பது என்பது இன்னொரு மோசமான ஒரு அணுகுமுறை. காதில் விழுந்த சில தகவல்களை மட்டும் சொல்றேன். இது ஒரு அரிதான ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய தகவல்கள் தான். இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்து விளக்கம் வரணுன்றதுக்காக கேட்கிறேன். பெரிய பெரிய கட்சிகள் தங்களுடைய லட்சணைகளை பொறித்து வழங்கினால் அதுல திட்டுறாங்க, குறை சொல்றாங்க, இதுல போய் இப்படி பண்றாங்களே அப்படின்னு. ஆனால் பல்வேறு ஒரு 90% தன்னார்வலர்கள் ஒரு நிறுவனங்களாக இயக்கமாக செய்யறவங்க எல்லாருமே தங்களுடைய இந்த பனியன்கள் அந்த நேம் இருக்கு, எம்பளம் இருக்கு, தான் இன்னார், இந்த மதம், இந்த அமைப்பு, இந்த இது சேர்ந்தவங்கன்னு அடையாளம் இருக்குது. அதை ஒரு விளம்பரமாக, இது மட்டும் விளம்பரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உங்க பதில் என்ன? இல்லை, நிச்சயமா அது விளம்பரம் தான். இது வந்துட்டு இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இப்போ ஏன் எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறோம், அவரோட ரசிகர் நாம ஏன் அடையாளப்படுத்திக்கிறோம், இந்த பத்திரிகையோட வாசகரனை ஏன் அடையாளப்படுத்தும்? மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடையாளம் தேவை. அது இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கிறது அதை பெரிதுபடுத்த வேண்டியது இல்லை. அது பெரிதுபடுத்தவில்லை. அது உளவியல் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனை. அது எப்போதுமே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அந்த உளவியல் பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். அது வந்து உங்க சொந்த காசுல பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அரசினுடைய நிதியில நீங்க பண்ணும்போது அப்படிங்கிறதா விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். தொடருங்க. இல்ல, இது என்னன்னா, நாங்க கொண்டு போகக்கூடிய பொருட்களை பறித்து அவர்கள் வந்து அவங்க தலைவர் படத்தையோ தலைவி படத்தையோ ஒட்டி கொடுப்பது என்பது நான் கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு இயக்கமாக இயங்கும் பொழுது ஒரு அரசியலை முன்வைக்க வருவோம். நாங்க வந்து தொண்டு நிறுவனங்கள் அல்ல, நாங்கள் அரசியல் இயக்கங்கள். அரசியல் இயக்கங்கள் அது அரசியலாக தான் அதை பார்க்கிறோம். இந்த அழிவு என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அரசு எந்த இடத்துல தோல்வி அடைகிறது, இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கு பிரச்சனைக்கு நடுவில் இருந்து மக்கள் எப்படி மீட்டெடுக்கப்பட போகிறார்கள். ஆக இன்னைக்கு போய் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்காக வேலை செய்யறோம். இப்ப நாங்க வேலை செய்த இடங்கள்ல 25 நாட்கள் 30 நாட்கள் வேலை செய்த இடங்கள்லாம் எங்களுக்கு இருக்கிறது. இன்றைய வரைக்கும் அந்த மக்களுக்கு நெருக்கமாக வேலை செய்யறாங்க. அவர்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பாய் கொடுங்கலாம் இப்ப அவங்க கேட்கல. அடுத்த கட்டத்தில் நகர்ந்துட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் பல்வேறு ஆவணங்கள் தொடர்ந்து இருக்குது. இந்த ஆவணங்களை எல்லாம் போய் வாங்குறதுனா
இந்த அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட நீங்க ஒட்டுமொத்த பணத்தையும் நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயங்கள் தான் வந்து நிற்கும். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல். இப்ப இதையெல்லாம் நீங்க மீறி நிக்கணும்னா ஒரு அரசியல் இயக்கம் தேவைப்படுகிறது. தொண்டு நிறுவனம் அந்த வேலையை செய்ய முடியாது. நீங்க வந்து ஒரு உணவை கொடுத்துட்டு போறதோ, தண்ணி கொடுத்துட்டு போறதோ, பாய் பெட்ஷீட் கொடுத்துட்டு போறதோ ஒரு கட்டத்தோட முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு இந்த அரசோடு போராட வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நிவாரண பொருட்களை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கல. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் மக்களை போய் பார்க்கல. நாங்க ஒரு செய்தி சொல்லுவோம், கடலூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த ஏன் தொண்டு நிறுவனங்கள் அரசியல் செயல்பாடுகள்ல இறங்க மாட்டேங்குது? அரசியலே கிடையாது. அவங்க அரசியலை பற்றி பேச விரும்பவில்லை. நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க விரும்பவில்லை, அரசு கொள்கைகள் பற்றி விமர்சிக்கவில்லை என்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அதாவது அரசியலற்ற தன்மை தான் இங்க சிறந்த தன்மை என்பது வைக்கப்படுகிறது. தவறு. அரசியல் தன்மை இங்க இருக்கக்கூடிய தோல்வி அரசியல் தோல்வி நடந்திருக்கிறது. நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். காட்டுப்புலியூருங்கிற ஒரு கிராமத்துல 30-40 வீடு இடிஞ்சிருக்கிறது. இடிந்த வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் நடந்திருக்கு. நேற்றுக்கு முந்தானத்து கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாயில 4100 ரூபா தான் கொடுத்துருக்குது. ஒரு வீட்டுக்கு 900 ரூபாய் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 4/5 ஒரு பங்கு குறைச்சுதான் கொண்டு போய் அரசு இப்ப கொடுத்திருக்கு. நாங்க இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறோம். இது நாங்க நேரா பார்த்திருக்கோம். இதற்கு எதிராக நீங்க யார் குரல் கொடுப்பது? யார் பேசுவது? இங்க இருக்கக்கூடிய பெரிய நீ கடலூருக்கு பத்தி கடலூர் எல்லாம் பேசவே முடியல. இங்க இருக்கிற ராமாபுரத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர், காந்தி நகர்ல பாத்தீங்கன்னா இதுல டிரைனேஜ்ல வரக்கூடிய அந்த வெள்ள தண்ணியை எடுத்து குழந்தை குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற தண்ணியே கிடையாது. அரசாங்கம் இதையெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த கட்டமைப்பையும் இந்த அரசு செய்யவில்லை. குறைந்தபட்சம் அரசு ஒரே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அத்தனை தொண்டு நிறுவனம் யார் யாரெல்லாம் தன்னார்வத்தோடு செயல்பட விரும்புறாங்களோ அத்தனை பேர் இந்த ஒற்றை எண்ணுக்கு தொலைபேசியில் அழையுங்க. அங்கங்க உள்ள பகுதி மக்கள் அவங்கவுங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருங்க. இவங்க பொறுப்பாளர்கள் எந்த நிறுவனம் அவனா இருக்கட்டும். அப்போ ஒட்டுமொத்தமா எங்க இல்ல யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு மட்டும் போய் சேர ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இது ஒரு அடுத்த கட்டமாக இதை நம்ம பரிசீலிக்கலாமா? ரெண்டு இதுங்க. இவர் சொன்னது போல யார் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவத்தில் அதிலிருந்து எடுக்கிறாங்களோ அது வலிமையாக கண்டிக்கத்தக்கது. இது அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும். எந்த அதிகாரி எந்த ஏரியாவில் இருந்தது ஆக்ஷன் எடுக்கணும். இது ஒன்று. இது நடந்து முடிந்து போனது அவர் சொன்ன ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி எதிர்காலத்தில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு இம்மிடியட்டான ஒரு இது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இப்போ ஏற்பட்ட ஒரு துயரத்தை கொடுத்த அந்த செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு பாருங்களா, நான் என்ன நினைக்கிறேன், அத்தனை நம்ம சென்னை வாசிகளும் அவர் சொன்னாப்புல ஏரிகளை வாங்கி எத்தனை பேர் மக்கள் வீடு கட்டினாங்க எல்லாருமே. இப்போ நம்ம 9/11 நடந்தது பாருங்கள் அமெரிக்காவில். அந்த மாதிரி ஒரு நினைவு சின்னமாகவே வச்சு அத்தனை நம்முடைய சென்னை வாசிகளும் தமிழர்களும் போய் ஒரு முடிவெடுத்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஏன்னா எதுக்குமே நமக்கு ஒரு இது வேணும், இது ஒன்று செய்யணும்னு ஒன்று. இவர் சொன்னாப்புல இப்போ கொடுத்து பாய் உணவு கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2வது கட்டத்துக்கு நீங்கள் வரும்போது, ஏன்னா பல பேர் உடைமைகளை இறந்துட்டாங்க. இதை தவிர கீழே இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னாலும் சரி, பல பேர்களுக்கு நோட்டு புஸ்தகம் யூனிஃபார்ம் எல்லாமே அடித்துப்பட்டு. அதை தவிர சிறு தொழில் செய்தவர்கள் அன்ஆர்கனைஸ் செக்டர் சொல்கிறாரு. இதை தவிர அந்த அடுக்குமாடியில் மிடில் கிளாஸ் இருக்காங்க பாருங்கள், ஓய்வு பெற்றவர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக சேகரித்த இதெல்லாம் இந்த அசோக் நகர் ஜெயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போச்சு. எல்லாமே இன்றைக்கி ரோட்டில் கிடக்கு. இதுக்கு துரிதமாக அரசாங்கம் செய்யணும். அண்டு இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, சில பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணினவங்களுக்கு இது ஃபார்மாலிட்டிஸ் பார்த்து ஒரு நாள் நம்ம விவாதிக்கலாம். இன்றைய தலைப்பு இந்த தன்னார்வலர்களை பற்றி மட்டும். நீங்க இடையில ஒரு வார்த்தை இந்த பிளாஸ்டிக்னு சொன்னீங்க. இடையில கோதண்டபாணி நினைக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்து ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. அவங்க கிட்ட அந்த கேள்வி நீங்களே கேள்வி. பிளாஸ்டிக் பொருள் ஒழிப்புன்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு சென்னையில் இந்த கடந்த 6-7 நாட்களாக ஒரு நாளைக்கு குறைந்த மழையில் போட்டால் 7 டன் 8 டன் பிளாஸ்டிக் பொருள்கள் சேருது. அப்போது இந்த ஒரு வாரத்தில் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி டன் அந்த குப்பைகள் சேருது. அந்த குப்பைகள் சேரும்போது மறுபடியும் அந்த குப்பைகள் அள்ளுவதற்கு மாநகராட்சியில் பணியாளர்கள் இல்லை. போதுமான அளவுக்கு பணியாளர்கள் இல்லைங்கிறத அடுத்த மாவட்டத்திலேருந்து அழைப்பதில் தவறில்லை. ஆனால் இருந்தாலும் தன்னார்வ தொழிலாளர்கள் அந்த தொண்டு செய்யும் போது சில அரசியல்வாதிகள் தங்களுடைய பகுதியில் தங்களுடைய அழைத்தாலும் வருவதில்லை, அழைத்தாலும் பதில் சொல்வதில்லை. அழைத்து கொண்டு வந்தாலும் போயிட்டீங்க. அதுல முதல் கேள்வியை நான் இன்னும் வலியுறுத்த நினைக்கிறேன். நாளொன்றுக்கு 5000 டன் குப்பைகள் சென்னையில் நார்மலாவே சேரதா சொல்லுவாங்க. இந்த பெருமழை காலத்தில் திடீர்னு 1 லட்சம் டன்னுக்கு மேலாக குப்பையை கொட்டுறதுக்கு இடம் இல்லை, எடுக்கவும் முடியல. இந்த நேரத்தில் இந்த நல்ல தொண்டு உள்ளங்கள் தான் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 30 லட்சம் பேர்ல ஒரு 5 லட்சம் பேருக்கு சென்று சேர்ந்த உணவுப் பொருட்களாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போய் சேர்ந்து இருக்கிறதா உணர்றோம். வாட்டர் பாட்டில் வேற. ஆக இந்த 5 லட்சம் பேர்னா 10 லட்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஆயிடுச்சு ஒரு வேளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 30 லட்சம் கண்டெய்னர்ஸ் 7 நாள் கிட்டத்தட்ட 2.25 கோடி ஆயிடுச்சு.
இப்போ இதை தொண்டு நிறுவனங்கள் தானே, தன்னார்வலர்கள் தானே முதல்ல உணர்ந்திருக்கணும். எப்படி இந்த பிழை நடந்தது, இனிமேல் நடக்காம இருக்கணும், எப்படி நடந்தது? இல்லை, இப்போ தொண்டு நிறுவனங்களை நீங்கள் வந்து ரெண்டாக பார்க்கணும். ஒன்று வந்து இப்போ அவர் திருமுருகன் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோட வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க வந்துட்டு ஒரு அரசியல் தெளிவோடு சூழலில் அரசியல் புரிந்து செயல்படுகிறார்கள். அப்போ அவர்களை வந்து நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டு இவர்கள் வந்துட்டு எந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் அவர் குறிப்பிட்டது போல எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இல்லாதவர்கள். ஆனால் இப்போ ஒரு பேர் நடந்துருச்சு, உதவி செய்யணும் இயல்பாடு வர்றாங்க. அப்போ அவங்க கையில் என்ன கிடைக்குதோ, அவங்களுக்கு என்ன வழிமுறை இருக்குதோ அதன் அடிப்படையில் செய்கிறாங்க. அதில் வரக்கூடிய சிக்கல் தான் அது. அப்போ பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு தீங்கானது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிற அறிவோடு அவங்க செய்யலை. அவங்களுக்கு அது கிடையாது. நல்ல எண்ணம் தான். இதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க அரசு வந்துட்டு போதுமான விழிப்புணர்வு பண்ணல அப்படிங்கறத அடிப்படைக்கான பிரச்சனை. அதுக்கான கல்வி கொடுக்கப்படல அப்படிங்கறதான பிரச்சனை. இது வந்து அரசின் மேல வைக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன இருக்குதோ. அடுத்து இதுல இன்னொரு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஏற்கனவே தங்கியிருக்க குப்பையை வந்துட்டு இங்க மேலாண்மை செய்வதற்கு சரியான ஒரு வழிமுறை இல்லைங்க. பள்ளிக்கரணைக்குவே எல்லாரும் நம்ம கொட்டிட்டு இருந்தோம். பள்ளிக்கரணையை நம்ம கொட்டி அது குப்பைக்காடாக்கனோட விளைவு தான் இது. அப்ப ஏற்கனவே இந்த சீற்றம் வரக்கு முன்னாடியே வந்து நாம குப்பை மேலாண்மை அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். இந்த சாலிட் முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒரு சட்டம் இருக்குது. அதன்படி வந்துட்டு இதெல்லாம் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நீங்க டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அது அப்போதே நடைமுறைப்படுத்தல. இந்த பேரிடர் காலத்தில் இவங்க நடைமுறைப்படுத்த போறதில்ல. மொத்தமாக அள்ளி கொண்டு போய் கடல்ல தான் கொட்ட போறாங்க. ஏன்னா கடல் தான் நமக்கான மிகப்பெரிய ஒரு குப்பை கிடக்கு. சோ இந்த மேலாண்மை அப்படிங்கிற இனிமேலாவது இது தவிர்க்க வேண்டும். அதற்கு தான் நான் சொல்கிறேன் என்றால் அரசோடு நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து முன்னிலைக்கான காரணம். இன்னொன்று அவர் குறிப்பிட்டதுக்கு ஒரு பதில் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம வந்து இப்போ உணவு கொடுக்குறோம். அதே மாதிரி சுனாமியும் போது எனக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாகர்கோவிலில் தான் இருந்தேன். அப்போ வந்தபோது பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பழைய துணிகள் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. மீனவர்கள் யாருமே அந்த பழைய துணிகள் வாங்கவே இல்லை. அவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்த போதும் அவர்கள் சுயமரியாதையோடு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ எனக்கு வந்து போட் கொடு, ஒரு வலை கொடு, உனக்கு சம்பாரிச்சு கொண்டு நான் வந்து கொடுக்குறேன். அவர்கள் வீடுலேருந்து போய் இருந்த போதும் அவர்கள் உழைப்பை வந்து அவர்கள் வந்து மறக்கவே இல்லை. என்னோட போட்டு போயிருச்சு, எனக்கு போட்டுக்கான ஏற்பாடு செய்ய நான் செய்யணும். இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதுதான் இருக்கு. அந்த சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இவர்களுக்கு வந்து நீங்க புது துணிகள் கொடுக்கலாம், பழைய துணிகள் கொடுக்கின்ற போது அதற்கான அவங்க சுயமரியாதை தடுக்க தான் செய்யும் வந்துட்டு. ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் உழைத்தார்கள், அதை நாம் மதிக்க வேண்டும். ஏன்னா இது வந்து முடியாத விஷயம். நம்ம அவங்களுக்கு புது துணி கொடுக்க, நம்மளோட ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, ஏதோ உதவி செய்யணும். என்ன பண்ணலாம், வீட்டுக்கு பழைய துணி கொடுத்துடலாம். ஏன் நீங்க காசா கொடுக்க முன் வர்றது இல்லை அப்படிங்கறதா வந்துட்டு பணமா நம்ம அவருக்கு கொடுப்போம், கலெக்ட் பண்ணுவோம், அதன் மூலமாக புது பொருட்களை அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இது வந்து தன்னார்வலுக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. இன்னும் பல பேர் கேள்விகள் அந்த கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்க, கொஞ்சம் விரைவா மட்டும் சொல்லுங்க. முதல்ல விவேகானந்தன். ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் முழுமையாக இந்த அரசு எந்திரத்தின் மீதான நம்பிக்கையை வந்து முழுமையாக இழந்திருக்கிறார்கள்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சார் வந்து சொன்னார், இது வந்து ஐரோப்பிய யூனியன் மாதிரி சின்ன பகுதி கிடையாது, எல்லாரும் உடனடியாக போய் கவர் பண்ணுறதுக்குன்னு. அவர் சொன்ன இதே பகுதியில் தான் நீதிமன்ற தீர்ப்பு வந்த அடுத்த நாள் முதலமைச்சரின் ஆணைப்படி அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக இயக்கப்படும்னு ஒவ்வொரு பேருந்துகளிலும் ஸ்டிக்கர் அடித்து ஒரே இரவில் முடித்தாங்க. இதை செய்ய முடிஞ்ச அரசு அதிகாரிகளால் வெள்ளம் வந்த 4 நாளைக்கு எங்கள் பகுதிகளில் எந்த அரசு அதிகாரியும் உள்ள வந்து மக்களை சந்திக்கவே இல்லை. மக்கள் முழுவதும் இருட்டில் இருக்கும். தன்னார்வலர்களே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, தன்னார்வலர்கள் வந்தாங்க. தன்னார்வலர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பெங்களூர்ல இருந்து மற்ற ஊர்கள் இருந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே வந்து சென்னையில் வந்து எந்த பகுதி எந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகிறதுங்கிறது தெரியல. இப்போ இது அரசு வந்து ஸ்டிக்கர் அடித்து ஒட்ட முடிஞ்ச அரசால ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளிலும் ஒரு தகவல் மையத்தை அமைத்து இந்த பகுதிக்கு ஏற்கனவே உணவு போயிருக்கு, இந்த பகுதிக்கு போகலன்னு வழிகாட்ட முடிஞ்சிருந்தா ஒரே பகுதிக்கு போய் உணவு குவியறதுங்கிறது தடுக்கப்பட்டு. இந்த தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்கிறதுல நம்ம இந்த முறை கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? இல்ல, இந்த வெள்ளத்திற்கான பாதிப்பை வந்து சந்திக்க முடியாத அரசு வந்து இந்த இதுலயே வந்து மக்கள் மீதான நம்பிக்கை இழந்து போயிருக்கு. அந்த சமயத்துல இவங்க எப்படி இந்த கூடங்குளம் மாதிரியான அனுகூலிகளை எல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்லி நம்மள நம்ப சொல்றாங்கிறது வந்து கேள்விக்குறியாக தொடர்ச்சியா. சுருக்கமா சொல்லுங்க, கொஞ்சம் வேகமா. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பிஎஸ்சி காலேஜ் மூலியமாக வந்திருக்குங்க. சரி, நான் வந்து இங்கே இந்த ஒர்க் தான் வந்தேனுங்க. அங்கேருந்து எதுக்காக சும்மா வந்திருக்கிறீங்களா அல்லது? இல்லைங்க, நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறேங்க சார். சரிங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அங்கேருந்து? இந்த வேலைக்கு செய்யத்தானுங்க. ஓ, தன்னார்வமாக வந்திருக்கு? தன்னார்வமாக தான் வந்திருக்குங்க சார். நான் ஒருத்தர் சொன்னார் இல்லைங்க சார், வண்டியே உள்ளே போகலன்னு சொல்லி நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேங்க சார். வந்து பின்னாடி ஒரு 6 கிலோமீட்டருக்குன்னா சார் அந்த சந்துக்குள்ளேயே திரும்பி வர முடியாது வண்டி போச்சுன்னா.
அதில் உள்ளே போய் உள்ள அந்த இடத்துக்கே போய் மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கும். சரி சரி, நீங்க சொன்னது அவர் மேம்படுத்தியிருக்கு போல இருக்கு. அவர் ஏதோ பதில் சொல்ல விரும்புறாரு, மைக் கொடுங்க. இப்போ சார் பண்ண பணிகளை பாராட்டுறேன். சார் சொன்னார், ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்க ஆல்மோஸ்ட் கோட்டூர்புரம் இந்த ஏரியாக்கள் வேணால் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேளச்சேரி பார்த்தீங்கன்னா 3-4 நாள் தண்ணியில் தான் மிதந்துட்டு இருந்தது. அது தன்னார்வலர் வந்து அது என்ன ஏதோ ஒரு வழியில் கொண்டு வந்து ரீச் பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்கள் பகுதி மக்கள்லேருந்து என்ன குறை சொல்கிறோன்னா, அந்த 3 நாள் கழிச்சு 4வது நாள் தான் வந்து ரீச் ஆனதே தவிர ஃபர்ஸ்ட் 2 நாள் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. புரியுது. அடுத்து வியாசர்படியில் மெயினாக பாதிக்கப்பட்ட இடத்துல போகலை, உணவு எதுவும் போகலை. அதை மக்களுக்கு போன்ற சேவையை மக்களே தடுக்கிறாங்க. ஜெயின் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களே அடிக்கிறாங்க. மக்களே அடித்து செயின் இதெல்லாம் பிடுங்கி ரொம்ப அட்வைஸ் பண்ண அவங்க கேட்குறாங்க. இது மறுக்கணும். ஏன் அந்த மக்கள் அதை தடுக்கிறாங்கன்னா, ஒரு சகதியில் வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் சகதி சாக்கடை தண்ணியில் வாழ்கிறாங்க. அந்த சாக்கடை தண்ணியில் இருந்துகிட்டே அரசு சார்ந்த நிறுவனங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அந்த சாக்கடைக்குள்ள இருந்தே சாப்பிட்றதுக்கு தொடர்ந்து உணவு கொடுப்பதனால் அரசு நிறுவனம் வந்து எதுவும் செய்ய மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவை உணவை விடவும் தன் காலுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற சாக்கடை அப்புறப்படுத்திட்டா அந்த உணவை அவங்களே சமைச்சுப்பாங்க. அப்ப என்னன்னா, இவர் சொல்ற இடம் கொருக்குப்பட்டியிலும் வண்ணாரப்பட்டியிலும் 2 இடத்துல நடந்துச்சு. வேசார்பள்ளி எது ஏன்னா அந்த அதுவும் குறிப்பா நார்த் மெட்ராஸ் மிக கொடூரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்த அந்த சாக்கடை அப்புறப்படுத்தினாதான் அவங்களுக்கு தீர்வே தவிர நீங்க வெறும் சோறு கொடுத்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் சோறு கொடுத்துக்கிட்டே இருந்தா அரசு என்ன பண்ணும், சோறு கொடுக்குதுன்னு சொல்லி இன்னும் 1 மாசம் அந்த சாக்கடையில வச்சிருக்கோம். இது பெரிய துயரம். இது துயரங்கிறது ஒரு பெரிய தண்டனை. அப்போ இவங்க சோறு கொடுக்கறதுனாலதான் நம்மள அப்புறப்படுத்த மாட்டாங்கிற கோபத்துல தான் அந்த மக்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு. இறுதி சுற்று தன்னார்வலர்கள் எதை தவிர்க்கணும், அதை மட்டும் தன்னார்வலர்கள் எதை தவிர்க்கணுங்கிறத விட உணவு கொடுக்கறதுங்கிறது அந்த ப்ராசஸ் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாக்கடைக்குள்ள இருந்தே சாப்பிடுவதற்கு மக்கள் தயாரா இல்ல. அந்த சாக்கடை அப்புறப்படுத்துவதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அரசை வந்து வற்புறுத்தணும். இவங்களே செய்ய இது தனிநபர்களால் செய்ய முடியாது. இது காந்தி மாதிரி தனியா இண்டிவிஜுவல் என் கக்கூசை நான் கழுவிக்கிட்டேங்கிற கதை கிடையாது. இது வந்து சமூகத்தில் நான் ஊரே வெள்ளக்காரில் அடிச்சு போய்கிட்டு இருக்கும்போது பெரிய ராட்சச எந்திரங்களை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு போர்க்கால நடவடிக்கையோடு செய்ய வேண்டிய சக்தி அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. மத்திய அரசின் துணையோடு தான் இதை செய்யணும். ராணுவம், இந்திய ராணுவம் ஒன்று இருக்குங்க. இங்க கிண்டியில இருக்குது, பல்லாவரத்தில் இருக்குது, பல பகுதியில் இருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ராணுவம், இந்திய ராணுவம் எந்த நாட்டோடும் போருக்கு போறதே கிடையாது. அவங்க வேலை இப்படி அடிச்ச உடனே உள்ள வந்து ராணுவர்கள் அவங்க வந்து காப்பாத்தி இருந்தா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். அப்ப இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு சென்னை நகரத்துக்கு இருக்குது. சுத்தி ஆறு ஓடுது. இன்னைக்கு தான் தெரியுது எவ்வளவு அழகான ஒரு நகரமா இருக்குது. குவ மாதிரி இவ்வளவு ரம்மியமான ஒரு ஆறா போய்கிட்டு நிறைஞ்சு போகுது. இந்த பக்கம் செம்பரம்பாக்கம் ஆறு, பக்கிங்காம் கால்வென் சுத்தி போய்கிட்டு இருக்குது. பக்கத்துல கடல் இருக்குது. சுத்தி ஆறுகளும் கடலும் இருக்கிற ஒரு நகரம் இப்படி கொலை செய்யப்படுற மக்களாக குவியலா சாவுறாங்கிறது மிகப்பெரிய சாபக்கேடுங்கிறது நிர்வாக திறமையற்ற, இன்னும் சொல்ல போனா 60-70 வருஷத்துக்கு மேல இங்க எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லைங்கிறது அம்பலப்படுத்திருக்கு. இப்ப நான் இந்த சேனலுக்கு வர்றதுக்கு நான் இந்த லேட்டா வந்தது காரணம் என்னன்னா, வழியேற நான் வந்த பகுதிகள்லாம் அந்த கதையில சொல்லுவாங்கல்ல, அந்த பல 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி போடான்னு இன்னும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா மக்களும் தெரு நின்று தான் இருக்கிறாங்க. அவங்க கேட்கறது சாப்பாடு அல்ல, அவங்க கேட்கறது காலுக்கு கீழே போருகிற சாக்கடை தண்ணி அப்புறப்படுத்த தான் கேட்கிறாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உணவு கொடுப்பது தன்னார்வலர்களே சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் தன்னார்வலரா தான் இல்ல மாணவன் இன்னும் சொன்னா இவர் நம்ம திருமுருகன் சொன்ன மாதிரி என்ஜிஓஸ் ஒன்னும் பெருசா அதை செய்யல. சாதாரண நபர்கள் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் சேஃபா இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களா வீட்டுல இருந்து கிளம்பி போய் அவங்களே நிறைய பேர் ஒவ்வொருத்தரா கல்லூரி மாணவர்கள் அவங்க 10 பேர் சேர்ந்து பண்றாங்க. ஒரு குடியிருப்பில் இருக்கிற உயர் குடியிருப்பில் இருக்கிற அவங்களும் போய் சேர்ந்து செய்யறாங்க. ஒரு இஸ்லாமிய அமைப்பு தன்னோட மத பிரச்சாரம் அல்லது வேற அரசியல் நெட்வொர்க் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு முழுக்க சென்னையில் பாதிக்கப்பட்ட அரசு, அதாவது அரசு போக முடியாத இடம் கஷ்டப்படுறான்னு சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் அவங்க அமலப்படுத்திருக்கிறாங்க. உள்ள போய் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சார், தவிர்க்க வேண்டியது என்ன? தவிர்க்க வேண்டியது ஒன்று, செய்ய வேண்டியது அப்படிங்கிறத தான் நான் ஒரு ப்ரையாரிட்டியாக வந்து பார்க்குறேன். அதாவது உங்களுடைய வேலை இதோடு முடிந்து போவதல்ல. இப்போ இமிடியட்டான ரிலீஃபுக்கு என்னவோ அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. அவர்களுக்கு உணவு கொடுத்தாச்சு, உடை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்து செய்ய வேண்டியது இந்த அரசு இயந்திரத்தை இயங்க வைக்க வேண்டும். அப்படி முழுசா சொல்லிட முடியுமா? ஏன்னா 1 டன் உணவு வீணாக கூட போட்டோம், ஒற்றை உயிர் உணவு இல்லாமல் போயிடக்கூடாதே. இல்ல அப்படி இல்லை. அதாவது எவ்வளவு காலத்துக்கு நீ கொடுக்க போற, அதாவது ஒரு தன்னாளருடைய ரோல் என்ன அப்படி சொசைட்டில அப்படிங்கிறது, ஒரு தனி மனிதனாக உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதா. இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டியதனுடைய கடமை அரசினுடைய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் நம்ம சொல்றோம். அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையும் ஈக்குவலா தான். அப்போ அரசை செயல்படுத்த வேண்டும். காலம் ஃபுல்லா எங்களுக்கு காசு இருக்கு அதனால உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன், நீ வாங்குற இடத்துல இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விவாதமே இல்லை. அரசு ஏன் செய்யவில்லை அப்படிங்கிறது இந்த விவாதம் நடத்தப்பட, இந்த கேள்வி அவர்களுக்குள்ள வேண்டும். அதனோடு தான் உங்களுக்கு பயணம் இருக்கு. இப்போதைக்கு அரசு செய்யல, நான் செய்யறேன். ஆனால் இனிமேல் செய்ய வைக்க வேண்டும். அதற்கான முனைப்போடு நாம் இனிமேல் முன்னேற வேண்டும். அதற்கான கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான ஒருங்கிணைப்பில் நாம் ஈடுபட வேண்டும். இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு தன்னார்வலர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து
ஒரு ஆக்கப்பூர்வமாக அரசு எந்திரம் அவர்களுடைய ஒரு கான்ஸ்டியூன்சியாக இருக்கட்டும், ஒரு இதுவாக பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இதை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பாசிட்டிவாக கொண்டு போகலன்றது அதுக்குள்ள இல்லை ஒருங்கிணைக்கணுங்கிற. ஏன்னா அரசாங்கம் ஒருங்கிணைப்பு பண்ணல. ஏன் பண்ணல? இல்லை ஒருங்கிணைப்புன்னா இப்போ கிரைசிஸில் போயிட்டு இருக்குல்லங்க, யாருன்னு அவங்களுக்கே தெரியாத, யார் தன்னால் வராங்க, எந்த இதுலேருந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வேணும் 600 பேருன்னு சோஷியல் மீடியாவில் அனுப்புகிறாங்க. அந்த 600 பேர் யாருங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கும் தெரியாது, இவங்க பண்றாங்களா அவங்களுக்கும் தெரியாது. பேரிடர் மீட்புக்காக அமைப்பு நிறுவனம்லாம் இருக்குது, அவங்கலாம் என்ன அந்த எதுங்க பேரிடர் மீட்புக்காகவே இயங்குதுல அலுவலகங்கள்லாம், அது தண்ணியில மூழ்கி இருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க தண்ணி வராதப்ப ஏதாவது யோசிச்சு வச்சிருந்துருப்பாங்கல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்லையோ? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றீங்க. பேரிடர் இது இந்த இதில் அமைப்பில் ஈடுபட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா 2005 போட்டது, 2005 போட்டு ஒருங்கிணைந்து எல்லா மாநிலங்களோடும் பண்ணியிருக்கணும். இது இந்த இதில் பர்டிகுலர்லி கோஸ்டல் ஜோனுக்கு கிளைமேட் மீட்டுக்கு இது இருக்குங்கும்போது இது பண்ணலை. இது முக்கியமாக நம்ம தன்னார்வலை பற்றி பேசும்போது என்னுடைய இது என்னன்னாக்க, இவ்வளவு ஒரு உற்சாகமாகவும் நம்மளுடைய இளைஞர்களை அதை அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை சென்னை மாநகரத்துக்கு கொண்டு வருது அரசாங்கத்தோட கடமை. ஒரு ஏரியாலையும் அவங்களுடைய ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் அவங்களுடைய நீங்க விமர்சிக்கிறதுல மீண்டும் மீண்டும் அந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்றது சொல்ல வருது புரியுது. அரசு மனமாற அவங்களை வரவேற்றது செய்தது. ஆனால் இத்தனை பேரும் இந்த ஒருங்கிணைப்புக்குள்ள வாங்க, இந்த கட்டளையில் ஏற்று செயல்படுங்கள் அப்படின்னு அந்த ஒத்திசைவு இல்லைன்றது நீங்க சொல்றீங்க. சரி, உங்க கருத்து? நான் ஒரு விஷயத்தை பாராட்ட விரும்புறேன். என்னன்னா, கடைநிலை ஊழியர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். நிச்சயமா அவர்கள் கடுமையாக கசக்கி பிழிந்தது அதிகார வர்க்கம் பண்ணிருக்கு. இங்க இருக்க IAS IPS அதிகாரிகள் மூளையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. அவங்க அந்த டியூ டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய எந்த விதமான முன் சிந்தனையும் இல்லாம குடிமைப்பணி அதிகாரியை வச்சுக்கிட்டே நீங்க இந்த அளவுக்கு நான் ஒரு நபரை சொல்லல. நாங்க இங்க இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய இங்க தலைமைச் செயலாளர் நாங்க எல்லாத்தையும் பேசுறோம். இல்ல அவர் ஏத்துக்கு போய் தானே சும்மா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிதான். இல்ல நான் தனிநபர் அவர் நான் பேச விரும்பல. சொல்ல விரும்ப விஷயம் என்னன்னா, இங்க ஒவ்வொரு பகுதியிலும் வேலை செய்யக்கூடிய நபர்கள், நீங்க EBA எடுத்துக்கோங்க, துப்புரவு பணியாளர் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அத்தனையுமே அந்த வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள், அந்த வர்க்கத்தின் மீது ஒட்டுமொத்த பணியை கொண்டு போய் சுமத்துறனி. நீ கரண்ட் வரலன்னா ஓடுறான் அவன், துப்புரவு இன்னைக்கு வரைக்கும் பண்ணக்கூடியது மேனுவல். நீங்க கையால் எடுக்கக்கூடிய வேலை, குப்பை அள்ளக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய குப்பை அள்ளுறதுக்கு உனக்கு இன்னைக்கு வரைக்கும் எக்யூப்மெண்ட் கொண்டு வரல. உலகத்துல நீங்க ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ல முக்கியமான கம்பெனிகள்லாம் இங்க இருக்குது. இங்க JCB கம்பெனி உருவாக்கக்கூடிய கம்பெனிகள்ல இருந்து ஒரு வகையில் அவங்க எல்லாம் கூட நேற்று தன்னார்வலர்கள் தான் இல்லையா? அந்த 7 நாட்களாக அந்த அடிமட்ட மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மேல மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறது. நீங்க சில துப்புரவு தொழில பார்த்து தோழர் சொன்னார், 30 மணி நேரம் வேலை பார்த்திருக்காரு, உடம்பு காய்ச்சல் இருக்கு. இந்த மாதிரி பலர் உழைச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கான வேலை நீங்க என்னன்னா, அவர் உட்காந்து குப்பையா மூட்டை அல்ற வரைக்கும், ஒருத்தர் இருக்கிற வரைக்கும், ஒரு சமூகம் இருக்க வரைக்கும், மதிமாறன் சொன்னது மாதிரி சமூகம் இருக்க வரைக்கும் இது ஏறி மிதிக்கக்கூடிய வேலையை இந்த அதிகார வர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறது. நீ ஏன் பெரிய எக்யூப்மெண்ட் காப்பர், நீ ராக்கெட் விடுற ஒரு IPS அதிகாரி நம்ம கோஸ்டல் செக்யூரிட்டிலேயே அவர் 24 மணி நேரம் வேலை பார்த்துறாங்கிறது. ஏங்க வேலை பார்க்கலாம்? ஒரு IPS அதிகாரி நினைக்கிறேன், நீங்க நான் கேட்கிறேன், IPS அதிகாரி போட்டதுக்கு நிக்கணும் அவசியம் இருக்குதா? அவசியம். நான் கேக்குறோம், IPS அதிகாரி பண்ண வேண்டிய வேலை. இருங்க சார், நான் சொல்ல, முடிச்சூர்ல தண்ணி நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முடிச்சூர்ல 5 போட்டை அரசாங்கம் இறக்கி இருக்குது. ஆனா இஸ்லாமிய இயக்கம் 3 போட்டை இறக்குனாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? கோஸ்ட் கார்டு என்ன பண்ணுச்சு? கோஸ்ட் கார்டுக்கு அத்தனை எக்யூப்மெண்ட் இருக்குதுங்க. அது செய்யறதுக்கு தான் IPS அதிகாரி நேரா போட்டோ போஸ்ட் கொடுக்கிறதுக்காக நாங்க கேட்கல. நீங்க இறங்கி காப்பாற்றல, அவங்க செய்ய வேண்டிய வேலை வேறு. ஒரு தலைவர் தானே செய்தி காட்டினால் மற்றவங்க ஏமா வருவாங்க? இல்லைங்க, இதெல்லாம் இந்த நேரம் கிடையாதுங்க. இந்த நேரம் என்பது வேறு. இன்னைக்கு வரல அப்படின்னா 1000 அவங்க பண்ண ஃபெயிலியர் நாங்க பட்டியல போட முடியும். நாங்க பண்ண சொல்ல விரும்பல. ஆனால் இப்ப நான் கேட்க வேண்டிய விஷயம், நீங்கள் அதிகார திமிர்ல உட்கார்ந்துட்டு கீழே வேலை செய்யறதுக்கு ஒரு வர்க்கம் இருக்குன்னா ஏறி மிதிக்கிற வேலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க, பிற மாவட்டங்களுக்கு கொண்டு வந்து துப்புரவு தொழிலாளர் கையில் அல்றதும், அதுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு கொட்டுறதும், அவங்களுக்கான எந்த விதம் பாதுகாப்பும் இல்லாத வேலை நடந்துட்டே இருக்குது. இந்த குப்பையில கொண்டு மறுபடியும் எங்க கொட்ட போறாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. மறுபடியும் எங்கேயாவது கொண்டு போய் பெரிய குப்பையாக்கி அது மறுபடியும் அடைச்சு நிக்கும். இன்னைக்கு இந்த அடையாறுல தண்ணீர் தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு காரணம், முகத்துவாரத்துல கட்டப்பட்ட 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு கேள்வி இருக்கு. கேட்கணும். ஏன்னா நீங்க இதை விட அதிகமா கூவத்துல விட்டுருக்காங்க, தண்ணி வெளியே போயிருக்குது. கோசஸ்தல யாரும் வெளியே போயிருக்குது. ஏன் அதை விட கம்மியா விடப்பட்ட அடையாறுல வெளியே போகலன்னா நீங்க முகத்துவாரத்துல என்ன நடந்திருக்குன்னு போய் பாருங்க. நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் சார், நான் ஏன் IAS IPS அதிகாரி பண்ணலன்னு சொல்லி கேட்கிறோம். மீன் சி லெவல் இருக்குது, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தண்ணியில மூழ்கி இருக்க அத்தனை இடமும் கடல் மட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா பிற இடங்களோட கீழே இருக்குது. அத்தனை இடம் தண்ணியில மூழ்கி கிடக்குது. இது சாதாரண அறிவு. இந்த மீன் சி லெவல கூட பார்க்காம டெவலப்மெண்டல் டிசைனை கொடுத்த அதிகாரி இன்னைக்கு கொண்டாந்து தண்டிக்கணுமா இல்லையா? மறுக்க விரும்புறீங்க? IAS IPS அதிகாரி மாத்திரம் செய்த ஒரு செயல்னு கிடையாது. இவர் சொன்னது போல எல்லா IAS IPS அதிகாரியும் வீட்டு மாடியில தூங்கிட்டு
ஒன்லி கடைநிலை ஊழியர்கள் மாத்திரம் வேலை பார்த்ததும் கிடையாது. இந்த ஒரு கிரைசிஸ்லையும் 24 மணி நேரம் வேலை பார்த்தவங்க பல நண்பர்கள் நான் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். இது இன்னொன்று இவர் சொல்கிறது போல் யார் நட்சத்திர ஹோட்டல் கொடுத்து, இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி மாத்திரம் கிடையாது. சிஎம்டிஏங்கிறது பிளானிங் இதில் அரசியல்வாதி எல்லாரும் இருக்கக்கூடியது. இது ஒரு வர்க்கம் குடியுரிமை பணிக்கு வந்தவங்க மாதிரி அவங்களும் வரது எதுக்குன்னா சர்வீஸ் பண்ணுறோங்கிற ஒரே மோட்டிவோட தான் இளைஞர் இன்னைக்கும் சர்வீஸ்க்கு வருது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த அதிகாரத்துக்கு வந்தாலும் இதை கடலில் ஒழிகிற போது கசக்கி பொழிக்கணுங்கிறதுக்கு வந்ததுல பல பேர் செட் அப் எக்ஸாம்பிள் ஆல்சோ. சுனாமி போது எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன செய்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்ல அதிகாரிகளுக்கும் கடல்நிலை ஊழியர்களுக்கும் ஒரு வர்க்க வேறுபாடு இருக்கு இல்லையா? அது போலவே சென்னை நகரத்துக்கே இருக்குது. இன்னும் பெரிய ஆபத்து என்ன, அடுத்தது என்ன இருக்குன்னா, எப்பவுமே பெசன்ட் நகர், அடையாறு, கே நகர், அண்ணா நகரில் வாருகிற குப்பைகளை கொண்டு போய் கொருக்குப்பேட்டையில தான் கொட்டுறது எப்பவுமே. இப்போ என்ன நடக்கும் போது இந்த பேராபத்துனா எப்படி கேட்டகரி பாக்குறாங்களோ அதே மாதிரி இருக்குது. இங்க உயர்ந்த நடுத்தர மக்கள் வாழ்கிற பகுதியில் குப்பையை கொண்டு போய் தொழிலாளர் மக்கள் வாழ்ற பகுதியில் கொட்டுற ஒரு குப்பை மேடா தான் வட சென்னை இந்த நகரம் வச்சிருக்குது. சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த குப்பையெல்லாம் வாரி கொண்டு எங்க கொட்ட போறாங்க? மீண்டும் வட சென்னையில் இருக்கிற மிக பின்தங்கிய மீனவர்கள், தலித் மக்கள், தொழிலாளர்கள் இருக்கிற பகுதிகளில் தான் கொண்டு போய் இந்த குப்பையை கொட்டுவாங்க. இது இந்த பேர் இழப்பு, இன்னைக்கு மழை ஏற்படுத்திய இழப்பை விட பெரிய இழப்பா அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த குப்பையை என்ன பண்ண போறாங்கிறது அதிகாரி முடிவு பண்ணணும். இன்னொன்னு, குப்பையை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவதே ஒரு மோசடிங்க. ஒரு மக்கள் கிட்ட இருக்கிற குப்பையை கொண்டு போய் இன்னொரு மக்கள் மத்தியில் கொட்டுவது என்பது கிளாஸ் கேட்டகரி. படிச்சவன் அதிகாரி வசதியானவன் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் விவசாயியா இருக்கிற கூலி தொழிலாளர் இருக்கிற மத்தியில் கொட்டுறதுங்கிறது எவ்வளவு மோசடி. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சீர்கட்டு காரணம். இன்னைக்கு சொல்றேன், இந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்வது, இதிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, இது போன்ற திட்டங்களை வகுத்தாதான் இதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர பணக்காரங்கிட்ட குப்பையெல்லாம் கொண்டு போய் ஏழை கிட்ட கொட்டுறதுங்கிற முறை இன்னைக்கு இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் எங்க கொட்ட போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அதுக்கெல்லாம் அதிகாரிகள் அரசியல் திட்டுவதற்கு, விமர்சிப்பதற்கு எவ்வளவு காலம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமோ அது வரைக்கும் தன்னார்வலர்களின் தொண்டு தேவைப்படுது. ஆனால் அடுத்த கட்டமாக உச்சமாக இந்த ஒருங்கிணைப்புன்ற ஒரு விஷயத்துல மாபெரும் கோட்டை விட்டதாக உணர்றோம். அடுத்த முறை ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த ஒருங்கிணைப்புன்ற விஷயத்துல அரசும் சரி தன்னார்வலர்களும் சரி கவனம் செலுத்துவார்கள் நம்பலாம். உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. நாளை மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.